வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன இவ தானா பேசிக்கிட்டு ஐயோ தலைவாணிய குத்திக்கிட்டு இருக்கா? சும்மா விட ஐயோ ஏய் 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 பாட்டி, உனக்கு என்னடி ஆச்சு? இப்படி கொலவெறி பிடிச்ச மாதிரி தலைவாணிய குத்திக்கிட்டு இருக்க? என்னடி என்ன முழிக்கிற? என்னடி உன் பிரச்சனை? நீ யார அடிக்க முடியலன்னு தலைகாணிய அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் வாயை திறந்து சொல்லுடி. ஒருவேளை என்ன நினைச்சுக்கிட்டு அடிச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு, அதான் கொசு அடிச்சிட்டு இருந்தேன். நீ போய் தூங்குற வேலையை பாரு. கொசுவையா? கொசு கடிச்சா கொசு பேட்டை வச்சுதானே அடிப்பாங்க. யாரையும் அடிக்கிற மாதிரி கைய வச்சு குத்திக்கிட்டு இருக்கியே. அது அப்படிதான். கொசுவை நான் எப்படி வேணாலும் அடிப்பேன். அது ஏன் இஷ்டம். எனக்கு தூக்கம் வருது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போ போய் தூங்க பாட்டி. இரு 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 போறேன் போறேன் போ இரு தூங்க. இருடி வர. ஐயோ இவ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே. கல்யாண பேச்ச எடுத்தா இப்ப வேண்டான்னு சொல்றா. ரூம்ல தலகாணி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவ போக்கே சரியில்லையே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காதல் கீதல்னு வந்தாதான் இப்படி எல்லாம் நடந்துக்குவாளுங்க. கண்டுபிடிக்கிறேன்டி, கண்டுபிடிக்கிறேன். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா போல இருக்கே. இல்ல இல்ல இத எப்படியே விடக்கூடாது. எவனோ ஒருத்தன் தான் என் பேத்தி மனசை கெடுத்து இந்த பாடு படுத்துறான். சீக்கிரம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ. ஹாய் மதி. யார் பேசுறது? என்ன மதி, யார் பேசுறேன்னு கேக்குறீங்க? என் குரலை கேட்ட உடனே ஆசையா பேச மாட்டீங்களா? அது இப்பதான் கொஞ்ச நாளா தானே பழக்கம். அதனாலதான் உங்க குரல் எனக்கு தெரியல. என்னங்க ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க? என் குரல் உங்களுக்கு தெரியலையா? கட்டிக்க போறவன் குரல் கூட உங்க மனசுல நிக்கலன்னா உங்க மனசுல நான் இல்லன்னு அர்த்தங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டக்குன்னு உரிமையா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியல. அதனாலதான் யார் பேசுறதுன்னு கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா? சரி விடுங்க. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்னங்க உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டா மொட்டையா ஊன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாமே. இல்ல அது அது வந்து சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஆனா சாப்பிட்டா மாதிரியே இல்லைங்க. ஏன் என்னாச்சு? அது சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு உங்க கையால நான் சாப்பிடணும். அப்பதான் எனக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். என்னோட ஃபீலிங்கு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட தனியா சந்திச்சு பேசிக்கவே இல்லை. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய அவாய்ட் பண்றதுக்காக வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்றதா ஒத்துக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதுதானே? இல்ல, போன்ல சார்ஜ் தீர போகுது. போன் கட் ஆக போகுது, அதான். என்னங்க இப்படி இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நமக்குள்ள பேச 1000 விஷயம் இருக்கு. எப்பவும் போன்ல ஃபுல்லா சார்ஜர் போட்டு வைக்க வேண்டாமா? இதெல்லாம் சொல்லியா தருவாங்க? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல.
உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சரிங்க, இனிமே தினமும் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஃபுல் சார்ஜ் போட்டு வைங்க. அது அது வந்து நைட்ல எனக்கு ஃபோன் பேசி பழக்கம் இல்ல. நல்ல பழக்கங்க. ஆனா இவ்வளோ நாள் அப்படி இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா லவ் பண்றவங்க எப்பவுமே ராத்திரி நேரத்துல தான் ரொம்ப நேரம் பேசுவாங்க.